எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு வழியாக ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹெல்த் நல்லா பார்த்துக்கலான்னு யோகா பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாடி சுத்தி பண்ணுவேன். அப்புறம் தான் யோகா ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ யோகா முடிச்சுட்டு நைட்டு ஊற வச்சிருந்த பாதாமும் சாப்பிட்டாச்சு. எக்ஸாம் டைம்லாம் அவ்வளோவா ஃபோன் பார்க்கல. ஸோ இப்போ உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் பண்ண பழைய ரீல்ஸ் எல்லாமே வந்துச்சு. பயங்கர ஃபன்னாக காமெடியாக இருந்துச்சு. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகிறதுக்கு வேணாம் 1000 காரணம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும், காதல். எங்களோட ஃபேஸ் பார்த்து கண்டிப்பாக பயந்துருப்பீங்க, ஒரு சிலர் சிரிச்சிருப்பீங்க. ஹஸ்பண்ட் பார்த்த வேலை தான் அது. ஸ்னோ எஃபெக்டில் வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் இல்லை, இதை விட பயங்கர காமெடியாக ஒரு ரீல் இருக்குது, அதை பாருங்கள். நடுவினிலோ தெருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள் உள்ள பூச்செடிகளின் பூக்களை வெள்ள சுருள் முடியுடன் மகன்களை இறை வழங்கிட நிறந்திட. இந்த வீடியோ வந்துட்டு எக்ஸாம் டைமில் தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா எக்ஸாம் படிக்கும் போது தான் நிறைய புது புது விஷயம்லாம் பண்ணணும்னு தோணும். ஸோ அதில் ட்ரை பண்ண இந்த வீடியோ தான் இது. பப்ளிஷ்லாம் பண்ணல, சும்மா எங்களுக்காக எடுத்து வச்சுருந்தோம். பட் எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு எங்களுக்கே பயங்கர காமெடியாக இருந்துச்சு. நாங்கள் பண்ண இந்த 2 ரீல்ஸுமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு எக்ஸாம் முடிஞ்சதுனால நான் நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க.